ஹாய் வீவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய கேலக்சி எதுவென்றால் அதுதான் IC1101 என்ற கேலக்சி ஆகும். இது வானில் வெர்கோ கான்ஸ்டலேஷனில் காணப்படுகின்றது. இந்த கேலக்சி சுமார் 2 மில்லியன் லைட் இயர்ஸ் அளவு விட்டம் உடையது. அதாவது எமது மில்கிவே கேலக்சியை எடுத்துக்கொண்டால் அது 100,000 அல்லது 1,00,000 லைட் இயர்ஸ் விட்டம் மட்டுமே கொண்டது. ஆனால் இந்த IC1101 கேலக்சியானது 2 மில்லியன் லைட் இயர்ஸ் விட்டம் கொண்டது என்பதிலிருந்து இது எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று உங்களால் நினைத்து பார்க்க முடிகின்றது அல்லவா? மேலும் எமது மில்கிவே கேலக்சியில் நாம் அறிவோம் சுமார் 400 பில்லியன் ஸ்டார்கள் காணப்படுகின்றன என்று. ஆனால் இந்த IC1101 என்ற கேலக்சியில் சுமார் 100 ட்ரில்லியன் ஸ்டார்கள் நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன. சுமார் 1000 பில்லியன்கள் தேவை 1 ட்ரில்லியன் என்பதற்கு. அவ்வாறானால் எமது மில்கிவே கேலக்சியில் 400 பில்லியன் ஸ்டார்கள் இருக்கும் போது இந்த IC1101 கேலக்சியில் 100 ட்ரில்லியன் ஸ்டார்கள் இருக்கின்றன என்பதில் இருந்து இது எவ்வளவு பெரிய கேலக்சியாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். மற்றும் இந்த கேலக்சியானது எமது பூமியிலிருந்து சுமார் 1 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கேலக்சி இவ்வளவு தூரத்தில் அமைந்திருந்த போதிலும் இது மிக அதிகமான பிரகாசத்தினை இதன் மிக பெரிய அளவு காரணமாக வெளிப்படுத்துகின்றது. அதாவது இதன் பிரகாசமானது சுமார் 14.73 மெக்னிடியூட் என்பது ஆகும். மற்றும் இந்த IC1101 என்ற கேலக்சியானது ஏன் இவ்வளவு பெரிதாக எவ்வாறு உருவானது என்ற கேள்விக்கு விஞ்ஞானிகள் அளிக்கும் பதில் பல கேலக்சிகள் இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து இவ்வளவு பெரிய கேலக்சியை உருவாக்கியது என்பது ஆகும். நாம் எமது லோக்கல் குரூப் கேலக்சி குரூப்பில் எமது மில்கிவே, ஆண்ட்ரோமீடா, லார்ஜ் மெஜலனிக் மற்றும் ஸ்மால் மெஜலனிக் கிளவுட்ஸ் போன்ற கேலக்சிகளை நாம் அறிந்துள்ளோம். ஆகவே இந்த அனைத்து கேலக்சிகள், அதாவது ஆண்ட்ரோமீடா கேலக்சியானது எமது மில்கிவே கேலக்சியை போன்று 2 மடங்கு மிகப்பெரியது. ஆகவே இந்த அனைத்து ஆண்ட்ரோமீடா, எமது லோக்கல் குரூப்பில் உள்ள ஆண்ட்ரோமீடா, எமது மில்கிவே, லார்ஜ் மெஜலனிக் கிளவுட்ஸ், ஸ்மால் மெஜலனிக் கிளவுட்ஸ் போன்ற அனைத்து கேலக்சிகளையும் உள்ளடக்கினால் கூட இந்த IC1101 என்ற கேலக்சி தான் மிக பெரிதாக இருக்கும். அவ்வளவு மிகப்பெரிய கேலக்சி தான் இது. மற்றும் அவ்வளவு ஸ்டார்களை, நட்சத்திரங்களை இந்த கேலக்சி கொண்டுள்ளது. மேலும் இந்த கேலக்சியில் அதிகமான நட்சத்திரங்கள் காணப்பட்ட போதிலும் நட்சத்திரங்களை உருவாக்குவதற்கான ஸ்டார் டஸ்ட் எனப்படும் மெட்டீரியல்ஸ் குறைவாகவே காணப்படுவதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். மற்றும் இந்த கேலக்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போவதாகவும் அவர்கள் அறிகின்றனர். மேலும் இந்த கேலக்சியானது 4 மில்லியன் லைட் இயர்ஸ் வரை பறந்து விரிந்துள்ளது. அதாவது இந்த கேலக்சி ஒரு புறமிருந்து இன்னுமொரு புறம் செல்ல வேண்டுமென்றால் சுமார் 4 மில்லியன் லைட் இயர்ஸ்கள் ட்ராவல் பண்ண வேண்டும். இந்த கேலக்சியின் ஆரை, அதாவது இந்த கேலக்சியின் மத்தியிலிருந்து ஒரு புறத்திற்கு சுமார் 2 மில்லியன் லைட் இயர்ஸ்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய அதே வேளை மொத்தமாக இதன் ஒரு புறத்திலிருந்து மற்ற புறத்திற்கு ட்ராவல் பண்ண வேண்டுமாயின் சுமார் 4 மில்லியன் லைட் இயர்ஸ்கள் செல்லும். அவ்வளவு ஆண்டுகள், அவ்வளவு லைட் இயர்ஸ்கள் பிடிக்கும் இந்த கேலக்சியினை கடந்து செல்வது. ஆனால் இதன் மூலமே இந்த கேலக்சி எவ்வளவு பெரியது என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். மேலும் எமது மில்கிவே கேலக்சியை பொறுத்தவரையில் அதன் விட்டம் சுமார் 1,00,000 லைட் இயர்ஸ் என்பதை நாம் ஏற்கனவே கூறினோம். அதனுடன் கம்பேர் பண்ணி பார்த்தால் இது மில்லியன் கணக்கான லைட் இயர்ஸ் விட்டம் உள்ளது என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த கேலக்சியின் மத்தியில், இந்த IC1101 என்ற கேலக்சியின் மத்தியில் காணப்படும் பிளாக் ஹோலும் மிக பெரிதுதான். அதாவது எமது சஜிட்டேரியஸ் A என்ற எமது மில்கிவே கேலக்சியில் காணப்படும் அந்த பிளாக் ஹோலினை விட சுமார் 13,000 மடங்கு மிகப்பெரிய பிளாக் ஹோல் ஒன்று இந்த IC1101 என்ற கேலக்சியில் காணப்படுகின்றது. இந்த கேலக்சியானது 1970களில் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் இது தொடர்பான அதிகமான ஆய்வுகள் இந்த ஆண்டுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த கேலக்சியின் ஒரு தட்டையான எக்லிப்டிக்கல் என கூறப்படும் ஒரு தட்டையான கேலக்சியாகத்தான் தோன்றுகின்றது. எமது மில்கிவே கேலக்சி போன்று ஸ்பைரல் கேலக்சியாக அல்லாமல் ஒரு எக்லிப்டிக்கல் கேலக்சி, ஒரு தட்டையாக அதிகமாக காணப்படும் ஒரு நேர்த்தியான கேலக்சியாகத்தான் இந்த
IC1101 என்ற மிகப்பெரிய கேலக்சி காணப்படுகின்றது. எனவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் எமது மில்கிவே, ஆண்ட்ரோமீடா போன்ற லோக்கல் குரூப்பில் காணப்படும் அனைத்து கேலக்சிகளையும் இணைத்தால் கூட அதனையும் விட மிக பெரிதான இந்த பிரபஞ்சத்திலேயே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய சுமார் 100 ட்ரில்லியன் ஸ்டார்களை தன்னகத்தை கொண்ட மிக பெரிதான ஒரு கேலக்சியை பற்றி இந்த வீடியோவில் நாம் தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம். இது போன்ற சுவாரஸ்யமான வானவியல் தொடர்பான வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.